மாபெரும் இஸ்ரேலிய இராணுவம் எதிராளி பலவீனமானவனாக இருந்தால் அடித்து கொண்டுகிட்டே இருந்தது. அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கு அது காலியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்க இராணுவம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக நினைச்ச இடத்துல எதிர்ப்பில்லாமல் குண்டுகளை வீசி கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்ததை அடினா அடி, உங்கு விட்டு அடி எங்கு விட்டு அடியில் அந்த மாதிரி அடி அங்கே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆழ்கடலில் அமெரிக்கா சண்டை போட முடியும், ஆனால் இந்த இடத்துல அவர்களால் சண்டை போட முடியாது, இதற்கு உள்ளுக்கு வர முடியாதுங்கிற ஒரு சூழல். அப்போ இந்த ஜாகிரபி, அந்த பூகோள பகுதியை ஈரானியர்கள் நல்லா படிச்சிருக்காங்க. அதை படித்து கொண்டு அதற்கேற்றபடி ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். மேற்காசிய போர்க்களத்தில் இன்று வழக்கம் போல பல செய்திகள் வந்துள்ளன. ஆனால் அவற்றில் முக்கியமாக நாம் இன்றைக்கு ஒரு நேர்மறையான செய்தி. நேர்மறையான யாருக்கு? போரில் ஒருத்தருக்கு நேர்மறைனா ஒருத்தருக்கு எதிர்மறை. ஆனால் போரை எதிர்க்கக்கூடிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான மக்களுக்கு, நாடுகளுக்கு நேர்மறையான செய்தி என்கின்ற வகையில் முதல் செய்தியாக கட்டார் நாடு இந்த போரிலிருந்து விலகி கொண்டு விட்டது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அண்டை நாடுகளுடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்தோம், இன்னும் அவர்களோடு தான் நான் இருக்க போகிறோம். எனவே முற்றிலும் ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய அத்தகைய போரில் நாங்கள் இருப்பதற்கு விரும்பவில்லை. எனவே அந்த போரிலிருந்து நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம் என்ற செய்தியை கத்தார் சொல்லியிருக்கிறது. இன்னொரு செய்தி அதே போல ஒரு நேர்மறையான செய்தி. இஸ்ரேலிய இராணுவம் என்பது உளவியல் ரீதியாக உடையக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு, ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து யுத்தத்துடைய நடத்துதன் விளைவாக, அதுவும் அவங்க இதுவரைக்கும் எப்படி யுத்தத்தை நடத்தியிருந்தாங்கன்னா, அவர்களை விட மக்களை சுட்டுக்கொள்வது, குழந்தைகளை சுட்டுக்கொள்வது, பெண்களை கற்பழிப்பது, இது போன்ற வேலைகளில் தான் அந்த இராணுவம் ஈடுபட்டது. ஆனால் இப்பொழுது சமீப காலத்தில், இப்போ இந்த 26 நாள் 27 நாள் ஆகுத இந்த நாட்களில் கடுமையான யுத்தம். அவருடைய தலைநகரம் இங்கே கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டு விட்டது, ஹைஃபா துறைமுகம் அழிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மன ரீதியாக, உளவியல் ரீதியாக ஒரு உடைசலை, ஒரு நொறுங்கி கொண்டிருக்கிறது அவர்கள். அப்போது அங்கே என்ன நமக்கு தகவல் கிடைச்சிருக்குன்னா, அதை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலிய தலைமை தளபதி இயல் ஜமீர் அப்படிங்கிறவர் அந்த இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் பேசியிருக்கக்கூடிய செய்தி நமக்கு கசிஞ்சு வந்திருக்கு. சேனல் 12 அதை வெளியே கொண்டு வந்திருக்கு. அதில் நமக்கு கிடைச்ச அந்த செய்தி மேலும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதை தவிர்க்கணும்னு சொன்னால் இராணுவ சேவையை நீட்டிக்கணும் அல்லது கட்டாய இராணுவ சேவையை கொண்டு வரணும். ரிசர்வ் படைகளை, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வ் படைகளை இங்கே கொண்டு வருவதற்கு, இது போன்ற விஷயங்கள் செய்வதற்கு சட்டங்களை போடணும். ஆனால் அதே நேரத்தில் ரிசர்வ் படைகள் அங்கங்கே செதறி கிடக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. இந்த நிலையை நாம் தவிர்க்காவிட்டால் இன்னும் வரக்கூடிய சீக்கிரத்தில் ஒரு சாதாரண செக்யூரிட்டி காவல் வேலைகளுக்கு கூட இஸ்ரேலிய இராணுவம் பயன்படாமல் போய்விடும் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அவர் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு மிக முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். இது அப்போ மாபெரும் இஸ்ரேலிய இராணுவம் எதிராளி பலவீனமானவனாக இருந்தால் அடித்து கொண்டுகிட்டே இருந்தது, அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கு அது காலியாகி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை கூட பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள், இது முக்கியமாக நம்ம சொல்லணும்.
அமெரிக்காவுடைய என்ன நினைச்சுது அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸு வெளிப்படையா பட்டவர்த்தனமா எழுதியிருக்கிறாங்க. ஒரு வயசான ஆளுங்க, ஒரு 80 85 வயசுக்கு மேல உள்ள ஒரு ஆளு, அவரை கொன்னுட்டோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் அங்க உள்ள நாம என்ன வேணாலும் நாம வந்து அந்த நாட்டுல செய்யலாம். மக்கள் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஆதரவாக எந்திரிச்சு வருவாங்க. அங்க ஒரு ஆட்சியை மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இராணுவம் என்பது உடைஞ்சு நொறுங்கி கலகலத்து போயிரும் அப்படின்னும், இப்படிப்பட்ட ஒரு பதில் தாக்குதலை செய்யக்கூடிய அளவில் அந்த இராணுவம் இருக்குதுங்கிற ஒரு ஒரு உளவு ரீதியா அதாவது உளவுப்படைகள்ல இருந்து தகவல் வரல. அதுபோல அந்த அமெரிக்க இராணுவம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கு அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக நினைச்ச இடத்துல வந்து எதிர்ப்பில்லாமல் குண்டுகளை வீசிக்கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தத, அடின்னா அடி, உங்கு விட்டு அடி, எங்கு விட்டு அடியில அந்த மாரி அடி அங்க அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இத இப்படி ஒரு ட்ரோன்கள் 40 வருஷமா வந்து அவங்கள முடக்கி போட்டிருக்கோம். எந்த வியாபாரமும் செய்யாம, எந்த வணிகமும் இல்லாம, அவங்க பெட்ரோல விக்க முடியாம முடக்கி போட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல, அவங்க இப்படிலாம் ட்ரோன்கள தயாரிப்பாங்களா? அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதில் அவர்களுடைய உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிட்டது. உலகத்துல ஆஹா, ஓஹோன்னு சொல்லக்கூடிய நீங்க கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு சொல்வாங்க, எங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய அந்த படைகள் இருக்கிறது, அது உலகத்தில் மிகப்பெரிய மொசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனிதர்கள் இருக்கிற இடத்துல, அதுவும் எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த தலைவர்கள், வெளிப்படையாக ஓப்பனாக வந்துட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிற இடத்த அவர்கள் குண்டு வீசி கொண்டிருக்காங்களே ஒழிய, அண்டர் கிரவுண்ட்ல நிலவறைக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்கிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உளவுத்துறையால் அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் என்பதையும், அதுபோல அதை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, அதை உளவுத்துறை செய்தி வந்திருந்ததுன்னு சொன்னா, இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வீரர்கள் அந்த வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 13 பேஸ் அவங்களுக்கு இருக்கு, இராணுவ இலக்கு. அதுல இருந்தெல்லாம் அவங்க வீரர்களை வெளியே வந்து பின்வாங்குவதற்கு தயாராக இருந்திருப்பாங்க. இவங்க இப்போ அடிக்கும் பொழுது எந்த விதமான ஒரு பின்வாங்குதலுக்கும் தயாராக இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு இயல்பாக வந்து அந்த 13 வளைகுடாவில் உள்ள பஹ்ரைனோ, சவுதி அரேபியாவையோ, குவைத்திலேயோ உள்ள அங்கே உள்ள இராணுவ இலக்கில் ரொம்ப அவங்க இயல்பாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன்னா இது எப்படி தெரியுதுன்னு சொன்னால், திருப்பி அடிக்கும் பொழுது அவர்களால் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுறாங்க. இன்றைக்கு இந்த 13 இடங்கள்லேயும் அவர்கள் இருக்கவில்லை என்கின்ற ஒரு செய்தியை, இன்றைக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடங்களாக இந்த 13 இராணுவ இலக்குகளும் ஆகிவிட்டன என்பதை நியூயார்க்கு டைம்ஸு பெரிய அளவுக்கு ஒரு ஆழமாக எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள ஹோட்டல்கள்லையும் விடுதிகள்லையும் மற்றபடி அலுவலகங்களையும் தங்கி இருக்கிறாங்க. அதை தான் ஈரான் சொல்கிறாங்க, அங்கே உள்ள மனிதர்களை, சிவிலியன்களை கேடயங்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலையை கூட நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் அந்த ஒரு 40,000 வீரர்கள் எங்கிருந்து இந்த 13 அந்த இலக்குகளில் இருந்தவங்களுடைய 40,000 வீரர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நியூயார்க் டைம்ஸில் என்ன திறந்தாலும் அவர்களுடைய பத்திரிகை தானே, அமெரிக்காவில் உள்ள பத்திரிகை, அவன் என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, அமெரிக்காவின் 40,000 வீரர்கள் இராணுவ தளங்களில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளார்களாம். என்னத்தை இடம்பெயர்ந்தாங்க? ஓடிட்டான், உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி இருக்கான். இதுதான் அங்கே உள்ள நிலைமை. அதுக்கு இப்போ பின்வாங்கி விட்டார்கள்னு கூட சொல்லலாம். அதுக்கு பதிலாக இடம்பெயர்ந்துள்ளார்கள் என்ற செய்தியை கூட அவர்கள் போட்டிருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளை இது நாள் வரைக்கும் 30-40 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆனால் அதுக்கு மேலேயும் கூட சொல்லலாம், காலனியாக அதை நவீன காலனியாக வைத்திருந்த இந்த அமெரிக்கா, அந்த காலனி நாடுகள்லேருந்து அந்த அந்த வளைகுடா முஸ்லீம் நாடுகள்லேருந்து அமெரிக்கா இனிமேல் திரும்பி வர முடியாத அளவிற்கு விரட்டப்பட்டு அது ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை அடைவதை நோக்கியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே ஈரானுடைய அந்த வீரம் செறிந்த போராட்டம் என்று ஏற்படுத்தி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, இன்றைக்கு உள்ளபடியே ஈரானுடைய போராட்டம் உலக மக்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த முஸ்லீம் நாடுகளுக்கும்
அந்த மன்னர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ அங்கே உள்ள மக்களுக்கும் ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுபோல் லெபனானில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனானுடைய தெற்கு பகுதியில் இஸ்ரேல் வந்து அழித்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு கிராமங்களை அழிக்கிறது, பாலங்களை அழிக்கிறது, அந்த பிராந்தியங்களை துண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி ஒரு 10 லட்சம் பேரை இன்றைக்கு அவர்கள் வந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் தொடர்ந்து அதை கவனிங்க. இது கொஞ்சம் நீளமான செய்தி, ஆனால் மிக மிக முக்கியமான செய்தி நண்பர்களே. இப்போ இந்த ஹோர்மஸ் அந்த ஜலசந்தியில் கப்பல்கள் எதுவும் போக முடியாத நிலைமையில் இருக்குது இல்லையா? அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த அளவிற்கு அவர்களால் அங்கே போக முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்குங்கும் பொழுது, அவர்கள் அங்கே போட்டு வைத்திருக்கக்கூடிய கண்ணி வெடிகள், அது மட்டுமல்ல, வேறு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிற தோழர்களே. ஈரானுடைய கப்பல் படையை முழுவதுமாக அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா பறைசாற்றியிருக்கிறது. கப்பல் படையும் விமானப்படையும் என்று வந்து ஆமாம், உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கு அழிச்சிட்டாங்க. ஈரானுடைய ஒரு 600 டன் ஃபட்டேங்கிற ஒரு பெரிய கப்பல், அதை அழிச்சிட்டாங்க. அப்புறம் 3 கிலோ 3 கிலோ கிளாசிக் சப்மெரின்ஸ்னு சொல்கிறாங்க, அதையும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் அழித்தது வந்து ஈரானுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு தான். ஆனால் அப்படி இருந்தும் அவர்களால் அங்கே போக முடியலன்னா அதற்கு காரணம், மிக மிக முக்கியமான காரணம், அங்கே உள்ள அந்த கன்னி வெடிகள் மட்டுமல்லாமல் அங்கே ஒரு 16 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. எங்க? அந்த ஹோர்முஸ் துறைமுகத்தில் 16 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் சின்ன நீர்மூழ்கி கப்பல். அமெரிக்காவிட்ட உள்ள, ரஷ்யாவிட்ட உள்ள கப்பல்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சின்ன கப்பல். 29 மீட்டர் நீளம்தான். அதாவது 30 மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி நீளம்தான் அந்த கப்பலுடைய அந்த நீளம். 150 டன் தான் அதனுடைய எடை. அந்த கப்பல்கள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கு அடியில், அதாவது கடலுக்கு அடினா எங்கன்னா இந்த ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி இருக்க நீரிணைவு, அதுக்கு கீழே அது பாட்டுக்கு தரையில், சீ பெட்டு தரையில், கடல் தரையில் அது பாட்டுக்கு கிடக்குதான். இன்ஜினெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு, அதனால் இன்ஜினெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த சத்தத்தை சோனாரில் இருந்து அவர்களால் கண்டுபிடிக்க முடியல, அமெரிக்கர்கள் அந்த விமானங்களால். சரி, அப்புறம் சேட்டலைட் இமேஜில் இருந்தும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏரியல் சர்வே, அந்த ஏரியல் சர்வேயில் வந்து அந்த ரிகனைசன்ஸ் பிளேன்ஸ் போவாங்க, உளவுத்துறை விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள், அதனாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் பொழுது, அப்புறம் எப்படி அமெரிக்கா வந்து இவ்வளவு அனைத்து கப்பற்படையும் அழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 2 விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, இந்த நீர்மூழ்கி கப்பல் இருப்பதுங்கிறதே தெரியாமல் இருக்கலாம். இது கடந்த போன வாரம் தான் இப்படி இருக்குங்கிற ஒரு உளவு தகவல் வந்திருக்கு. சந்தையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கலாம், அமெரிக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு. இன்னொன்று, தாங்கள் போரில் முன்னேறுறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கப்பல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு சும்மா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜலசந்தியில் முக்கியமான வந்து ஒரு ஏரியா பிராந்தியத்தில் வந்து அந்த கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல்கள் வந்து ஹோர்முஸ் கார் அப்படிங்கிற பிராந்தியத்தில் உள்ள, அந்த ஈரானுக்கு சொந்தமான பிராந்தியத்தில் உள்ள அந்த மலைகள் வந்து கடலுக்கு கீழே உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல, அந்த மலைகளுக்குள்ள இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு குகைகளை தோண்டி எடுத்து, அந்த குகைகளை ஏற்படுத்தி, நிலவரை மாதிரி ஏற்படுத்தி, அந்த நிலவரையில் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் உள்ளுக்கு போயிருக்கும். அப்போ அது உள்ளுக்கு இருக்குங்கிறது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் உள்ளுக்கு இருக்கும். அது வந்து உள்ளுக்கு போயிட்டோ அப்படி கூட வேற வழி இருக்குமோ என்னன்னு தெரியாது. அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். இங்கிருந்து வெளியே யாரும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கப்பலை டார்பிடோ மூலமாக, டார்பிடோனா தண்ணியிலே போகக்கூடிய அந்த ஏவுகணை மூலமாக அவர்கள் தாக்குவார்கள், அந்த கப்பல்ல இருந்து தாக்குவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வந்திருக்கு. அதனால தான் பார்த்துக்கிடுங்க, இன்றைக்கு
அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஐரோப்பிய நாடுகளெல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க எல்லா பேரும் வாங்க, நம்ம போர்க்கப்பல்கள்லாம் ஒன்று போய் சேர்ந்து வந்து அந்த அந்த ஹோர்முஸ்ல போய் நம்ம வந்து எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு கொண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஐரோப்பால இருந்து யாரும் வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அங்க கீழே போனோம்னா கண்ணி வெடி இருக்கு ஒண்ணு. 2வது வந்து அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்து சின்ன சின்ன ட்ரோன்ஸா இருந்தாலும் நம்ம கப்பல அடிச்சு காலி பண்ணிருவாங்க. உள்ளுக்கு இது போல வந்து ஒரு ஏதாவது இருந்ததுன்னா, அது வந்து நம்மளால வந்து அத நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. அதுதான் ஒரு பியூட்டி. கடல்ல அமெரிக்காவுடைய கப்பற்படைக்கு இணையான கப்பல் படை கிடையாது. அந்த கப்பல் படைகளை வந்து நீர்மூழ்கி கப்பல்ல வந்து ஏற்கனவே சண்டை செய்த ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா அழித்து விட்டது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா 30 மீட்டர் ஆழம் தான். அதனுடைய ஆழம் வந்து அதேபோல இதனுடைய அகலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கிலோமீட்டர் அகலம் தான் இந்த இடத்தோடைய அகலம். இதுல பெரிய கப்பல்கள் உள்ளுக்கு நுழைய முடியாது. அப்படிங்கும் பொழுது அவங்க எல்லாம் வெளியே தான் நிற்கணும். ஆழ்கடலில் அமெரிக்கா சண்டை போட முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர்களால் சண்டை போட முடியாது. இதற்கு உள்ளுக்கு வர முடியாதுங்கிற ஒரு சூழல். அப்போ இந்த ஜியாகிரபி அந்த பூகோள பகுதியை ஈரானியர்கள் நல்லா படிச்சிருக்காங்க. அதை படித்து கொண்டு அதற்கேற்றபடி ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள். ட்ரோன்கள் அப்படித்தான் தயார் பண்ணாங்க. டான்சிங் ஏவுகணைகளை அப்படித்தான் தயார் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய அந்த பேட்ரியாட்டிக் சிஸ்டம் அயன் ட்ரோம்லாம் உடைக்கக்கூடியது. அதுபோல மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் வெல்ல முடியாத அந்த ஏப்ரஹாம் லிங்கன்லாம் இருக்கும் பொழுது சின்ன ஒரு 100 அடி நீளத்துக்கு உள்ள நீர்மூழ்கி கப்பலை மலை குகை தண்ணிக்குள்ள அது பாட்டுக்கு சதங்கட்டாம கிடக்கு. அதை வச்சுட்டு வந்து இவர்கள் இன்றைக்கு என்ன நடக்கும்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. எது நடக்குமோ தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஐரோப்பியர்கள் எந்த கப்பலையும் கொண்டு வரதில்லை. உடனே தான் இவருக்கு கோபம் வந்துட்டு நம்ம ஐயா ட்ரம்ப்புக்கு கோழைகள் அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் இதில் முக்கியமான செய்திங்க. நான் ஒன்று சொல்லணும். வரலாற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. கிமு 480ல் மேசிடோனியாவில் உள்ள கிரேக்கர்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து இந்த பாரசீகர்கள் படையெடுத்து போகும்பொழுது கிமு 480ல் அப்போ தெர்மோஃபிலிஸ்னு ஒரு இடம், அந்த ஒரு சின்ன பெரிய மலை, அதில் ஒரு சின்ன ஒரு அந்த ஏரியா வழியே தான் அந்த பக்கம் தாண்டி போகணும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த பக்கம் ஸ்பார்ட்டா 300 வீரர்கள்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த நீங்கள் கூட அடிக்கடி கேட்டுருப்பீங்க 300 ஸ்பார்ட்டா வீரர்கள்னு சொல்லிட்டு வந்து. அப்படி 300 வீரர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு பாரசீகத்தினுடைய பெர்ஷியன் படைகளை ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்தார்கள்ங்கிறது ஒரு செய்தியை நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலையை அந்த தெர்மோஃபிலிஸ் மாதிரி இன்றைக்கு ஹோர்முஸ் துறைமுகத்தில் இந்த 16 நீர்மூழ்கி கப்பல்களும் சிறு நீர்மூழ்கி கப்பல்களும் உட்கார்ந்து கொண்டு 300 ஸ்பார்ட்டா வீரர்களைப் போல மிகப்பெரிய ஜெயண்ட்டுகளான நீர்மூழ்கி கப்பல்களையும் இராணுவத்தையும் மற்றும் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒன்று கன்னி வெடிகள் கிடைக்கு, அந்த கன்னி வெடிகளை அப்போ எடுக்கணும். இதுவும் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த கப்பலுக்கும் எண்ணெய் கப்பலுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் தர முடியாதுன்ட்டு அங்கே நீங்கள் போனீங்கன்னா ரிஸ்க் இன்சூரன்ஸை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இவர்கள் வந்து இவர் பெரிய கோழை கிளைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான தகவல். அதே போல் இப்போ இன்னொரு செய்தி பாருங்கள். அடுத்த வாரம் அநேகமாக இன்னொரு 10 நாளைக்குள்ள தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. 10,000 பேர்களுக்கு மேலே படை வீரர்களை அதாவது விமானத்தில் இருந்தோ கப்பலில் இருந்தோ இறக்குவதற்காக தயாராக அமெரிக்கா தயார் பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும்போது ஈரான் வந்து ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கு பாருங்க. தரையில் ஈரான் மீது படையெடுத்தால் பக்கத்தில் உள்ள UAE மற்றும் பஹ்ரைனுடைய கடற்கரைகளை அதை நாங்கள் கைப்பற்றி அங்கேயும் நாங்கள் வந்து எங்களுடைய என்ன சொல்றது நாங்கள் அங்கிருந்தும் தாக்குவோம், அதில் அளவுக்கு அதிகமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்ற ஒரு செய்தியை இன்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்திகளுக்கு பின்னால் ஒரு நல்ல செய்தி பார்த்துடுங்க. இந்த யுத்தத்துக்கு பின்னால் ஸ்வீடனுடைய ஒரு பெரிய ஸ்வீடனில் உள்ள ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு வியாபாரி, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா
அவர் பேர் வந்து ரோஜர் அகிலேஷியஸ் என்கிறவர். அவர் காசாவினுடைய அந்த கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக, அவர்களுடைய உதவிக்காக, உணவுக்காக, பள்ளிகளை கட்டுவதற்காக, மருத்துவமனைகளுக்காக 800 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனோவை கொடுக்கிறாருங்கிற ஒரு செய்தி நமக்கு ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு பால் வாக்குற மாதிரி இருக்குங்கிற இந்த காசா மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். அதே போல மலேசியா பிரதமர் அவர் அன்வர் இப்ராஹிம் மலேசியா கப்பல்கள் அங்கே ஹோர்முஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதற்கும் நாம் வந்து அதற்காக ஈரானுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மலேசியா பிரதமர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, இஸ்ரேலில் உள்ள மக்கள் என்ன மனோநிலை இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு செய்தி பாருங்க. இஸ்ரேலில் உள்ள ஒரு பெண் அகடமிக்னு சொன்னால் கல்வியாளர், அந்த அம்மா பேர் ஓரிட் பெர்லோர் அப்படிங்கிறவங்க. இது முக்கியமான செய்தி. இஸ்ரேலிய மக்களினுடைய மனோநிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு கல்வியாளர், மிக படித்தவர். அந்த அம்மா சொல்றாங்க, அவர்களுடைய குழந்தைகளை கொல்லுங்கள். யாருடைய குழந்தைகளை? பாலஸ்தீன மக்களினுடைய குழந்தைகளை கொல்லுங்கள். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் சாவதை கண் முன்னால் பார்க்க வேண்டும். காசாவில் இதை செய்வதற்கு எங்களுக்கு 2 ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன. இப்பொழுதுதான் அதை நாங்கள் லெபனானில் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்று அந்த இஸ்ரேலிய கல்வியாளர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது நெத்தன்யாகுடைய மறு வடிவமாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அதுபோல இன்னொரு செய்தி பாருங்க, டைஸ் ஆர் ரோல்டு அப்படிம்பாங்க. அதாவது தாயக்கட்டைகள் உருட்டப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாயக்கட்டைகள் அப்படின்னா, நெருக்கடிகள் ஆரம்பித்து விட்டன. போர் உச்சக்கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. எண்ணெய் நெருக்கடி மிக மிக நெருக்கடியான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நெருக்கடின்னு சொன்னால், இன்னும் சில நாட்களில் ஸ்ரீலங்காவில் 4 நாள் வேலை, பெட்ரோல், ரேஷன் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிகளெல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஸ்ரீலங்காவில். பாகிஸ்தானில் நெருக்கடி, நீண்ட வரிசையில் வந்து மக்கள் வந்து பெட்ரோலுக்கு நிற்கிறாங்க. கடுமையான விலை உயர்வு. இந்தியாவில் 9 நாளைக்குத்தான் கையிருப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அவசர தேவை யாரிடம் கிடைக்கும் என்று நமது அரசாங்கம் இங்கே அலைந்து கொண்டிருக்கிறது. தென்கொரியாவில் 50 நாளைக்குத்தான் அங்கே வந்து ஆயில் இருக்குங்கிற ஒரு செய்தி. யுஎஸ்ஏல கேஸ் வரியை நீக்கிட்டாங்க. பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஈரான் மீது உள்ள அந்த சாங்ஷன் தடைகளை நீக்கியிருக்காங்க. ஏன்னா ஈரான் வந்து வெளியே ஆயில விட்டுதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு உலகத்தில் விலை குறையும்னு சொல்லிட்டு, இப்படி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வர நாட்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இன்று இந்த காணொளியுடன் முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.